அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கணும் மகாநதி சீரியலில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க. இவங்க வந்து இந்த ஆஃபீஸ் போயிட்டாங்க, அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி காமிங்க. ஆஃபீஸில் இருக்க விஷயமோ இல்லை வந்து புதுசான கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னா, டக்குன்னு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புது கேரக்டர் தானே எப்படி ஒன்று ட்விஸ்ட் பண்ணி விட்றோம் பாருங்க, ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி எப்படி வெண்ணிலாவா இந்த பக்கம் காவேரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கதை போச்சோ, அதே மாதிரி வந்து இப்போ வந்து இன்னொரு ஆள் ஒருத்தவங்களை கொண்டு வந்து சாரதாவுக்கு போட்டியாக கூப்பிட்டு வராங்க. இதுக்குடா சாரதாவுக்கு போட்டின்னு பார்த்தா, இப்போ எப்படியோ பேசி கங்கா, யமுனா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம தங்கச்சிக்கு அக்காவுக்கு கொடுக்குறது என்ன தப்பு? அவகிட்ட இருந்தால் நம்ம ஊரில் நீங்கள் ஏதோ வீம்புக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, பொறாமையில் பண்ணிகிட்ருக்கீங்க. அவகிட்ட இருந்தால் நம்ம குடும்ப பாரம்பரிய சொத்து நம்ம குடும்பத்துக்குள்ளார இருக்கும். அது ஓகே, நீங்கள் அதை காவேரியோட சொத்துன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, போகிறதுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க அப்பாவோட ஆசைப்படி யாரோ ஒருத்தன் கையில் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போகிறது குடும்பத்துக்குள்ளே இருக்கும்ல. அதே மாதிரி உங்கள் பண பிரச்சனையும் தீரும்ல. உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா இல்லையா? நாங்கள் எல்லாருமே கையெழுத்து போட்டால் தான் அது நடக்கும் தெரியுமா? அப்படி இப்படிலாம் பேசி கடைசியாக அதை ஒத்துக்க வச்சு கொடைக்கானல் கிளம்பி போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு இந்த வீட்டை வந்து உங்கள் பேருக்கு காவேரி பேருக்கு மாற்ற போகிறோன்னு போனால், இப்போ கும்பலாக ஒரு 4 பேர் 2-3 பேர் வராங்க. யாரான்னு பார்த்தா, நீங்களும் நானும் ஒரே முறை தான்க்கா அப்படின்லாம் வந்து சாரதாட்ட பேச, யாருன்னு கேட்டால் சந்தானத்துடைய 2வது மனைவின்னு ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த ஏஐ ஏரால இந்த எடிட்டிங்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நாலு ப்ராம்ப்டை கொடுத்தாலே ஃபோட்டோலாம் மாறி மாறி ஒன்றா வந்துடுது. ஸோ அந்த மாதிரி காமிக்க இப்போ இதை பார்த்து இந்த குடும்பமே ஷாக் ஆகி நிற்கிறதும், இது வந்து அனுப்புனது பசுபதி குடும்பமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாரேன் இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருந்திருக்கு பாருங்கிற மாதிரி கங்காவே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வில்லியாக போகிறாங்களா, அவங்க தான் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணாங்களான்னா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலுமே வந்து அது பசுபதி ஃபேமிலி தானா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை நிஜமாவே இவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்களா, இதை வச்சு கதையை கொஞ்சம் வேறு மாதிரிலாம் கொண்டு போக போகிறாங்களாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு புது கேரக்டர்ஸ்னு இந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை வச்சுக்கூடிய கொஞ்சம் ஷாக்கான ட்விஸ்ட்டுன்னு கொண்டு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லாத சந்தானத்துடைய கேரக்டர் அப்படி போட்டு அசாசினேட் பண்ணிருக்காங்களே, அதை பற்றி கருத்தையும் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் 2யுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற சீரியல்களில் எந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.